بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை, மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத்துகள், ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனித சமூகத்தை படைப்பதற்கு முன்பாகவே மனிதர்களுக்கு தேவையான எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். இந்த உலகத்தினுடைய வசதி வாய்ப்புகள் இவற்றை குறித்து அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லும்போது இது ஒரு அலங்காரம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா லஇபுன் வ லஹுவுன் வ ஸீனத்துன். இந்த உலக வாழ்க்கை இருக்கின்றதே அது வீணானது, விளையாட்டானது, ஏமாற்றக்கூடியது என்றெல்லாம் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே பல இடங்களில் சொல்வதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். இந்த உலக வாழ்க்கையில் மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள், உண்மையிலேயே மூமின்களாக வாழக்கூடியவர்களுக்கு இந்த உலகம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அத்துன்யா சிஜ்னுல் லில் முஃமின். மூமின்களுக்கு இந்த உலகம் சிறைச்சாலை என்று சொல்கின்றார்கள். சிறைச்சாலையில் கைது செய்யப்பட்ட ஒரு கைதி சிறைச்சாலைக்கு செல்லும் போது அந்த சிறை வளாகத்திலே சுதந்திரமாக அவனால் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. அவன் விரும்புகின்ற உணவை உண்ண முடியாது, அவன் விரும்புகின்ற ஆடைகளை உடுத்த முடியாது, அவன் விரும்பியவாறு அவனுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியாது. அதே போன்றுதான் இந்த உலகத்தில் மூமின்களுடைய வாழ்க்கை என்பது சிஜின், அது
அது சிறைச்சாலை. மனிதன் இந்த உலகத்தில், மூமின்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் தாங்கள் விரும்பியவாறெல்லாம் என்ன செய்ய முடியாது, இந்த உலகத்திலே வாழ முடியாது. மூமின்களுக்கு கட்டுப்பாடுகள் இருக்கின்றது. அவர்களுக்கு இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் மறுமையில் சொர்க்கம் கிடைக்கும், மறுமையிலே ஈடேற்றம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும் என்பதற்கான உபதேசங்கள் திருமுறை குர்ஆனின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த உபதேசங்களை எல்லாம் மூமின்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்க வேண்டும் என்றும் இஸ்லாம் நமக்கு எடுத்து எம்புகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, காஃபிர்களை பொறுத்தமட்டில் இந்த உலகம் அல் ஜன்னத்துலில் காஃபிர் வ ஜன்னத்துலில் காஃபிர், காஃபிர்களுக்கு இந்த உலகம் சொர்க்கம். அவர்கள் விரும்பியவாறு வாழலாம், விரும்பியவாறு தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் அவர்களுக்கு கிடையாது. இந்த உலகத்தில் அவர்கள் எதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்களோ எல்லாவற்றையும் அவர்கள் அனுபவித்துக் கொள்ளலாம். ஆனால் மறுமையிலே மூமின்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே கட்டுப்பாடோடு ஒரு வழிமுறையின் அடிப்படையில் இஸ்லாத்தினுடைய ஏவல் விலக்கல்களை பேணி வரம்புகளை மீறாமல் இந்த உலகத்திலே யாரெல்லாம் வாழுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மறுமையிலே சொர்க்கத்தை கொடுப்பான். அப்படிப்பட்ட மூமின்களுக்கு இந்த உலகத்திலே எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாமல், வரம்புகளும் இல்லாமல் தான்றொன்றித்தனமாக வாழ்ந்தார்களே காஃபிர்கள், அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நரகத்தை கொடுப்பான். இந்த உபதேசங்களை சொல்வதற்காக ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அல்லாஹு தஆலா நபிமார்களையும் அனுப்பி வைத்திருக்கின்றார். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லும் போது வமா நுர்சிலுல் முர்சலீன இல்லா முபஷ்ஷிரீன வ முன்திரீன், சொர்க்கத்தை கொண்டு சுபச்செய்தி சொல்லக்கூடிய, நரகத்தை பற்றி மக்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய தூதர்களை நாம் அனுப்பாமல் இல்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். எல்லா சமுதாயத்திற்கும் இந்த உலக வாழ்க்கையை குறித்தும் இந்த உலகத்தினுடைய அற்பமான இன்பங்கள் அதை குறித்து எச்சரிக்கும் விதமாக நிறைய தூதர்களை அல்லாஹு தஆலா எல்லா சமுதாய மக்களுக்கும் அனுப்பி இருக்கின்றான் என்ற ஒரு செய்தியை அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கை இதிலே நாம் இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படி வாழக்கூடாது, குர்ஆன் நமக்கு இன்னென்ன கட்டளைகளை எல்லாம் சொல்லுகின்றது என்ற இந்த உபதேசங்கள் இருக்கின்றது. இந்த உபதேசங்கள் யாருக்கு பயனளிக்கும் என்று சொன்னால் மூமின்களுக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றார். இந்த உலகத்திலேயே மிகவும் இலவசமாக கிடைக்கக்கூடிய ஒன்றுதான் உபதேசம். இன்றைக்கு மக்களுக்கு உபதேசம் என்பது எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், நிறைய மக்கள் எந்த சபைகளில் குர்ஆனுடைய உபதேசங்கள் சொல்லப்படுகின்றதோ, ஹதீஸினுடைய உபதேசங்கள் சொல்லப்படுகின்றதோ, அந்த சபைகளை விட்டு தூரமாக புறக்கணித்து வாழுகின்ற ஒரு சூழலை பார்க்கின்றோம். ஆனால் இந்த உபதேசங்களை கேட்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் கூட எப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கின்றது என்று சொன்னால், அந்த உபதேசங்களை சொல்லக்கூடியவர்களைத்தான் என்ன செய்கின்றார்கள், பார்க்கின்றார்கள். இன்றைக்கு உபதேசங்கள் அது ரசிக்கக்கூடிய ஒரு தன்மையாக மாறி வருவதை பார்க்கின்றோம். எந்த ஒரு பேச்சாளர், எந்த ஒரு உபதேசம் செய்யக்கூடியவர் ஏற்ற இரக்கத்தோடு சத்தத்தை கூட்டி அடுக்கு தொடராக பேசுகின்றார்களோ அதை ரசித்து கேட்பது. குர்ஆன் ஹதீஸ் சொல்லப்படுகின்றது, குர்ஆனுடைய வசனங்கள் சொல்லப்படுகின்றது, அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகள் நசீஹத்தாக உபதேசமாக சொல்லப்படுகின்றது என்பதை பார்ப்பதில்லை. ஏற்ற இரக்கத்தோடு அடுக்கு மொழியோடு பேசுவதை ரசித்து நாம் கேட்கின்றோம். ஆனால் வாழ்க்கையில எந்த விதமான மாற்றமும் இல்லை, வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. குர்ஆன் ஓத வேண்டும், குர்ஆனை படிக்க வேண்டும், குர்ஆனை மனனம் செய்ய வேண்டும், குர்ஆனை ஓதுவதன் மூலமாகத்தான் மறுமையில் ஈடேற்றம் உண்டு, குர்ஆன் தான் வாழ்க்கையின் வழிகாட்டி, குர்ஆனை பற்றி எத்தனையோ செய்திகளை உபதேசமாக நாம் கேட்கின்றோம். குர்ஆன் ஓதுவதற்கு முயற்சி செய்கின்றோமா? இல்லை. ஆனால் உபதேசங்களை என்ன செய்கின்றோம்? ரசித்து திரைப்படத்திற்கு ஈடாக. அதனாலதான் இன்னைக்கு பார்க்கிறோம், ஒவ்வொரு பேச்சாளர்களுக்கும் ரசிகர்கள் இருப்பதை பார்க்கின்றோம். இவர் பேசுகின்றாரா நாம் வருவோம், இவர் பேசுகின்றாரா நாம் வரமாட்டோம் என்கின்ற மனோநிலைக்கு மக்கள் என்ன செய்திருக்கின்றார்கள், மாறி இருக்கின்றார்கள். இது ஒரு ஆரோக்கியமான சூழலா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்ற இரக்கத்தோடோ அடுக்குமொழியோடோ
அப்படியெல்லாம் மக்களுக்கு மத்தியில் என்ன செய்யல, உபதேசம் சொல்லவில்லை. குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காட்டுவார்கள், ஹதீஸுடைய வாசகங்களை சொல்லுவார்கள். அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில ஒரு சிறந்த மாற்றங்கள் ஏற்பட்டது. ஆனால் இன்றைக்கு என்ன செய்கின்றார்கள், மக்கள் பயானை ரசிக்கக்கூடிய ஒரு தன்மையிலே மாறி வருவதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய உபதேசங்கள், குர்ஆனுடைய வசனங்கள், அல்லாஹுடைய தூதருடைய பொன்மொழிகள் சொல்லப்பட்டால் நமது வாழ்க்கையில் ரசிப்புத்தன்மை இருக்கின்றதோ இல்லையோ, மாற்றங்கள் ஏற்பட வேண்டும், மறுமலர்ச்சிகள் ஏற்பட வேண்டும். அல்லாஹ் தஆலா உண்மையான மூமின்களை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் சொல்கின்றான், இன்னமல் முஃமினூன அல்லதீன, நிச்சயமாக மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், இதா துக்கிரல்லாஹ், அல்லாஹுவை பற்றி சொல்லப்பட்டால் வஜிலத் குலூபுஹும், உள்ளங்கள் நடுநடுங்கும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். எத்துணை முறை நரகத்தை பற்றி கேட்டிருப்போம், எத்துணை முறை மறுமையை பற்றி கேட்டிருப்போம், எத்துணை முறை கபருடைய வாழ்க்கையை பற்றி கேட்டிருப்போம், நரகத்தினுடைய அதாபுகளை குறித்து கேட்டிருப்போம். இன்றைக்காவது நம்முடைய உள்ளங்களிலே மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றதா? வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றதா? நிச்சயமாக இல்லை. அல்லாஹ் சொல்கின்றான், வஜிலத் குலூபுஹும், மூமின்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமானா, ஈமான் அதிகரிக்கும். சஹாபாக்களுக்கு ஈமான் அதிகரித்தது, தாபீன்களுக்கு ஈமான் அதிகரித்தது, தபஅத் தாபீன்களுக்கு ஈமான் அதிகரித்தது, அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் எத்தனையோ வரலாற்று சம்பவங்களை நாம் இதற்கு உதாரணமாக சொல்லலாம். சஹாபாக்களுக்கு மத்தியில் திருமறை குர்ஆனுடைய வசனங்களை ஓதும் போது அவர்கள் அழுதிருக்கின்றார்கள், குர்ஆனுடைய வசனத்தை கேட்கும் போது சுஜூதிலே வீழ்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் செய்து வந்த தவறுகளை, குர்ஆனுடைய உபதேசங்களை கேட்கும் போது தங்களுடைய வாழ்க்கையை சீர்திருத்தம் செய்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த மாற்றங்கள் எல்லாம் நமக்கு வரவில்லை என்று சொன்னால், எத்தனையோ பயான்களை கேட்கின்றோம், வாராந்திர பயான், மாதாந்திர பயான், மாநாடுகள், தர்பியா வகுப்புகள், இப்படி எத்தனையோ நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டாலும் வாழ்க்கையில மாற்றம் இல்லை என்று சொன்னால் என்ன காரணம்? பயான்களை நாம் ரசிக்கின்ற அந்த தன்மையோடு நிறுத்தி இருக்கின்றோம். நம்முடைய உள்ளத்திலே அது இறங்கவில்லை, உள்ளத்திலே அது மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை. மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தால் குர்ஆனை ஓதுவதற்கு நாம் வந்திருப்போம், வகுப்புகளுக்கு நாம் வந்திருப்போம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஜாதத்துஹும் ஈமானா, அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும். வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்கள் அல்லாஹ்வின் மீது முழுக்க முழுக்க நம்பிக்கை வைப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான். அதே போன்று அல்லாஹ் சொல்கின்றான், வைதா சமிஉ மா உன்சில இலர் ரசூல், தூதருக்கு இறக்கப்பட்ட இந்த திருமறை குர்ஆனுடைய வசனங்களை அவர்கள் செவியேற்கும் போது தரா அயுனுஹும் தஃபீது மினத் தம்இ, அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் சாறை சாறையாக வடியும். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், குர்ஆனுடைய வசனங்கள் ஓதும் போது என்றைக்காவது நாம் அழுதிருக்கின்றோமா? அர்த்தம் தெரிந்தால் தானே அழுவோம். குர்ஆனுடைய வசனங்களுடைய பொருள் தெரிந்தால் தானே நாம் அழுவோம். சஹாபாக்களை பற்றி, நல்ல மனிதர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, அல்லாஹ்வின் தூதருக்கு இறக்கப்பட்ட இந்த வசனங்களை அவர்கள் செவியேற்கும் போது அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடியும். மிம்மா அரஃபு மினல் ஹக் யகூலூன், அவர்கள் சொல்வார்கள், ரப்பனா, எங்களுடைய இறைவனே, ஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டோம், ஃபக்துபுனா மஅஷ்-ஷாஹிதீன், சாட்சியாளர்களோடு எங்களை நீ பதிவு செய்வாயாக என்று அந்த மக்கள் சொல்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வைதா துத்லா அலைஹிம் ஆயாத்துர் ரஹ்மான், ரஹ்மானுடைய வசனங்கள் ஓதி காட்டப்படும் போது ஹர்ரு சுஜ்ஜதம் வ புகியா, அவர்கள் சுஜூதிலே வீழ்வார்கள், அழுதவர்களாக வீழ்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உபதேசங்கள், குர்ஆனுடைய வசனங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டுதல்கள், அதை நாம் கேட்கும் போது உள்ளம் நடுங்க வேண்டும், கண்கள் கண்ணீர் வடிக்க வேண்டும், வாழ்க்கையில் சிறந்த மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். அதே போன்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இன்னும் சில சாரார்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் குர்ஆனுடைய உபதேசங்களை கேட்க வாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல்களை அதன் தூய்மையான முறையிலே அறிந்து கொள்வதற்காக வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கும் போது அதை புறக்கணிக்கின்றார்கள்.
அதை ஏளனமாக கருதுகின்றார்கள். இதெல்லாம் நேரம் இல்லாதவர்கள் செய்யக்கூடிய விஷயம், இதெல்லாம் வேலை வெட்டி இல்லாம இருக்கக்கூடியவங்க தான் இது போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வார்கள் என்று மார்க்க உபதேசங்களை, குர்ஆனுடைய உபதேசங்களை, சுன்னாவின் உபதேசங்களை புறக்கணிப்பதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். இன்னும் சிலர் அதை கேட்டுவிட்டும் கூட அது படிப்பினை பெறாமல் இருக்கின்றார்கள். இவர்களை பற்றி எல்லாம் அல்லாஹு தஆலா சொல்லும்போது சொல்கின்றான், வமன் அظلمு, மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் இருக்க முடியும்? ذُكِّرَ بِآيَاتِ رَبِّهِ, அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் அவனுக்கு எடுத்து சொல்லப்படுகின்றது, உபதேசங்கள் எடுத்து சொல்லப்படுகின்றது. ثُمَّ أَعْرَضَ عَنْهَا, பின்பு அதை விட்டும் அவன் புறக்கணித்து வாழுகின்றானே, இவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் இருக்க முடியும்? இன்னா மினல் முஜ்ரிமீன முன்தகிமூன், இப்படிப்பட்ட முஜ்ரிம்களுக்கு, இப்படிப்பட்ட குற்றவாளிகளை நாம் கண்டிப்பாக தண்டித்தே ஆகுவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றார். அப்ப உபதேசங்களை கேட்க வேண்டும், அதை புறக்கணிக்க கூடாது. உபதேசங்களை கேட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில் அதை செயல்படுத்த வேண்டும். இப்படி செயல்படுத்தாமல், கேட்காமல், புறக்கணித்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் இன்னா மினல் முஜ்ரிமீன முன்தகிமூன், இப்படிப்பட்ட குற்றவாளிகளை நாம் தண்டிப்போம் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். கண்ணியத்திற்குரியவர்களே, எப்போது நாம் குர்ஆனுடைய உபதேசங்களை, சுன்னாவின் உபதேசங்களை கேட்பதற்கு நேரம் ஒதுக்கவில்லையோ, குர்ஆனை படிப்பதற்கு நேரம் ஒதுக்கவில்லையோ, சுன்னாவை தெரிந்து கொள்வதற்காக நேரம் ஒதுக்கவில்லையோ, ஷைத்தான் நம்மோடு என்ன செய்து விடுவான், கூட்டாகி விடுவான். வாரத்தில் ஒரு நாள் 1 மணி நேரம் ஒரு பயானை கேட்பதற்காக நாம் நேரம் ஒதுக்கவில்லை. ஆனால் என்ன செய்கின்றோம், பல நாட்கள் தொலைக்காட்சியிலே நம்முடைய நேரங்களை கழிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். ஊர் சுற்றுவதற்கு தயாராக இருக்கின்றோம். ஷாப்பிங் செல்வதற்காக நமக்கு நேரங்கள் இருக்கின்றது. வாழ்க்கையில் வாரத்தில் ஒரு நாள் குர்ஆனுடைய உபதேசங்களை கேட்பதற்கு நாம் தயாராக இல்லை என்று சொன்னால் யோசித்து பாருங்கள். இப்படியே நாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், ஷைத்தான் கூட்டாளியாகி விடுவான். அப்ப எதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயங்களாக இருக்கின்றதோ அதையெல்லாம் கேட்க ஆரம்பிப்போம். வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய நஷ்டத்திற்குரியதாக மாறிவிடும். இந்த உலகத்துல நாம் வாழ்வதல்ல வாழ்க்கை. இந்த உலகத்திற்கு பிறகு, மரணத்திற்கு பிறகு ஒரு நிரந்தரமான நீண்ட நெடிய வாழ்க்கை இருக்கின்றது. அதற்காக நாம் நம்மை தயார் செய்ய வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனுடைய உபதேசங்களை கேட்கும் போது, சுன்னாவினுடைய உபதேசங்களை கேட்கும் போது வாழ்க்கையில் அங்கும் இங்கும் சில தவறுகள் ஏற்பட்டாலும் கூட சீர்திருத்துவதற்கு இவை காரணமாக என்ன செய்கின்றது, அமைந்து விடுகின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்ற சில மக்களை பற்றி சொல்கின்றான். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், وَمِنَ النَّاسِ مَن يَشْتَرِي لَهْوَ الْحَدِيثِ, வீணானவற்றை அவர்கள் என்ன செய்கின்றார்கள், விலை கொடுத்து வாங்குகின்றார்கள். வீணானவற்றை விலை கொடுத்து வாங்குகின்றார்கள். لِيُضِلَّ عَن سَبِيلِ اللَّهِ, மக்களை அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் வழிகெடுப்பதற்காக. بِغَيْرِ عِلْمٍ, எந்த விதமான கல்வி ஞானமும் இல்லாமல். وَيَتَّخِذَهَا هُزُوًا, இதை ஒரு வீணாக, விளையாட்டாக, கேலியாக எடுத்துக் கொள்கின்றார்கள். உலாயிக லஹும் அஸாபும் முஹீன், இவர்களுக்கு இழிவு தரக்கூடிய வேதனை உண்டு என்று அல்லாஹ் தஆலா நம்மை எச்சரிக்கின்றார். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, எப்போது நாம் குர்ஆன் சுன்னா என்ற இந்த வட்டத்திற்குள் வரவில்லை என்று சொன்னால், இந்த உபதேசங்களை, மார்க்க விஷயங்களை கேட்பதற்கு நாம் தயாராகவில்லை என்று சொன்னால், அடுத்து உடனே என்ன செய்யும், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய நேரங்கள் எல்லாமே வீணானவற்றுடன் ஆகிவிடும். வீணானவற்றுடன் நாம் மூழ்கி விடுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எச்சரிக்கின்றான். அதை போன்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், குர்ஆனுடைய வசனங்களை கேட்காமல் உபதேசங்களை புறக்கணித்து பெருமை அடித்து வாழக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது சொல்கின்றான், وَإِذَا تُتْلَى عَلَيْهِ آيَاتُنَا, நம்முடைய வசனங்கள் ஓதி காட்டப்பட்ட பின்னரும் வல்லா முஸ்தக்பிரன், யார் பெருமை அடித்து திரும்பி விடுகின்றார்களோ, கஅல்லம் யஸ்மஉஹா கஅல்லம் யஸ்மஅஹா கஅன்னஹா ஃபீ உதுனைஹி வக்ரா, உபதேசங்கள், குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்படுகின்றது, உபதேசங்கள் சொல்லப்படுகின்றது, இவற்றை எல்லாம் கேட்டும் செவிடனை போன்று யார் இருக்கின்றார்களோ, ஃபபஷ்ஷிருஹு பிஅஸாபின் அலீம், நோவினை தரக்கூடிய வேதனையை கொண்டு அவர்களுக்கு நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உபதேசங்களை, அல்லாஹ்வுடைய உபதேசங்களை, அல்லாஹ் சொல்லுகின்ற ஏவல் விலக்கல்களை, அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மணிகளுடைய அந்த உபதேசங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், கேட்க வேண்டும். அதற்காக நேரத்தை ஒதுக்க வேண்டும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல சில சஹாபாக்கள் வராங்க, வந்து கேட்கறாங்க, அல்லாஹ்வின் நபித்தோழர் அந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல கேட்கறாங்க, எங்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உபதேசம் செய்யுங்கள், ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் உபதேசம் செய்து வருகின்றீர்கள்.
தினமும் எங்களுக்கு அந்த உபதேசத்தை செய்யுங்கள் அப்படிங்கிறாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு இடத்துல சில சஹாபாக்கள் வந்து சொல்றாங்க, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்க உபதேசம் செய்றீங்க, இந்த உபதேசத்தை தினமும் எங்களுக்கு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எங்களுக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உபதேசம் செய்தார்கள், அதைத்தான் நாம் செய்கின்றோம். ஆனால் என்ன செய்ய மாட்டோம், இதை அதிகப்படுத்த மாட்டோம். காரணம், நீங்கள் சலிப்படைந்து விடுவீர்கள், உங்களுக்கு சலிப்பு தட்டிவிடும் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கின்றார்கள், சொல்லி காட்டுகின்றார்கள். அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, 24 மணி நேரமும் நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், குர்ஆனுடைய விஷயங்களை கேளுங்கள் என்று சொல்லவில்லை. அப்படி மார்க்கம் நமக்கு சொல்லவும் இல்லை. வாரத்தில் ஒரு நாள் 1 மணி நேரம் மார்க்கத்திற்காக, மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக, மார்க்க செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக நாம் நம்முடைய நேரங்களை ஒதுக்குங்கள். அப்படி ஒதுக்கிறோம் என்று சொன்னால் நமது வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும், மறுமையை பற்றியுள்ள எண்ணங்கள் அதிகரிக்கும், சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற அந்த ஆர்வம், ஆசை ஏற்படும், நரகத்திலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் நமக்கு ஏற்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்ல மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கிடுவானாக என்று கூறி என்னுடைய ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானா அல்லாஹ். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மார்க்க உபதேசங்களை நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் கேட்டு வர வேண்டும், அதற்காக நாம் நேரங்களை ஒதுக்க வேண்டும் என்பது சம்பந்தமான ஒரு சில செய்திகளை உங்களுக்கு நாம் சொன்னோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லுகின்றார்கள். மாமின் நபியின் பஅஸல்லாஹு ஃபீ உம்மத்தின் கப்லி இல்லா கான லஹு மின் உம்மத்திஹி ஹவாரியூன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமுதாயத்திலே இதற்கு முன்பாக எந்த ஒரு நபியை அனுப்பியிருந்தாலும் அந்த நபியோடு அந்த நபிக்கு உதவி செய்யக்கூடிய உதவியாளர்களையும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். வஅஸ்ஹாபு யஅഖுதூன பிசுன்னத்திஹி வயக்ததூன பிஅம்ரிஹி. அந்த நபியினுடைய தோழர்கள் அவர் சொல்லுகின்ற அந்த வழிகாட்டல்களை பின்பற்றுவார்கள், அந்த வழிகாட்டல்களை எடுத்துக் கொள்வார்கள், முன்மாதிரியாக எடுத்துக் கொள்வார்கள். சும்ம இன்னஹா தக்லுஃபு மின் பஅதிஹிம் குலூஃபுன். அதற்கு பிறகு ஒரு சமுதாயம் வரும், அவர்கள் மாறு செய்து கொண்டவர்களாக இருப்பார்கள். யகூலூன மா லா யஃஅலூன். அவர்கள் செய்யாததை எல்லாம் மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஒரு கூட்டம் நபிமார்களுடைய காலகட்டத்தில் நபிமார்களுக்கு உதவி செய்யக்கூடிய மக்கள் இருப்பார்கள். அவர்கள் நபிமார்களுடைய அந்த சுன்னாவை, அந்த வழிமுறைகளை எல்லாம் ஏற்று செயல்படுத்துவார்கள். அதற்கு பிறகு ஒரு காலகட்டம் வரும், அந்த காலகட்டம் முற்றிலும் மாறுபட்ட காலகட்டமாக, முற்றிலும் மாறு செய்யக்கூடிய மக்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இன்னும் சொல்கின்றார்கள், மாலா யஅமுரூன வ யஃஅலூன மாலா யஅமுரூன். அவர்கள் கட்டளையிடாததை எல்லாம் செய்வார்கள், அவர்கள் கட்டளையிடாததை எல்லாம் செய்வார்கள். ஃபமன் ஜாஹதஹும் பியதிஹி. இப்படிப்பட்ட மக்களோடு யார் தன்னுடைய கரத்தின் மூலமாக ஜிஹாது செய்கின்றார்களோ ஃபஹுவ முஃமின். அவர்கள் மூமின்கள். வமன் ஜாஹதஹும் பிலிசானிஹி. இப்படி அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்யக்கூடிய மக்களோடு யார் நாவின் மூலமாக ஜிஹாது செய்கின்றார்களோ ஃபஹுவ முஃமின். அவர் மூமின். வமன் ஜாஹதஹும் பிகல்பிஹி. யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்யக்கூடிய இந்த மக்களோடு கல்பை கொண்டு, உள்ளத்தோடு ஜிஹாது செய்கின்றார்களோ ஃபஹுவ முஃமின். அவர்கள் முஃமின். வலைஸ வராஅ ذلك من الايمان حبة خردل. இதற்கு பிறகு கடு அளவு ஈமான் கூட இருக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, எங்கு நாம் எந்த ஒரு தீமையை கண்டாலும் நம்முடைய கரத்தால் அதை தடுக்க முடியுமா? கரத்தால் தடுக்க வேண்டும். நாவினால் உபதேசம் செய்து அதை நாம் தடுக்க முடியுமா? நாவினால் உபதேசம் செய்து அதை நாம் தடுக்க வேண்டும். அல்லது உள்ளத்தால் அதை வெறுத்து ஒதுங்கிவிட வேண்டும். இவர்கள்தான் மூமின்கள், இவர்கள்தான் முஜாஹிதுகள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த உலகத்திலே நன்மைகள் ஏவப்படாமல், தீமைகள் தடுக்கப்படாமல் இந்த உலகம் இருக்குமே என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அதாபை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு கொண்டு வருவான் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். வாராந்திர பயான் நிகழ்ச்சிகள், மாதாந்திர பயான் நிகழ்ச்சிகள், மாநாடுகள், தர்பியா நிகழ்ச்சிகள், இப்படி உபதேசங்கள் இந்த உலகத்தில் சொல்லப்படுகின்றது என்று சொன்னால், நன்மைகள் ஏவப்படுகின்றது என்றால், தீமைகள் தடுக்கப்படுகின்றது என்றால் என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய அதாப் வந்துவிடக் கூடாது. அல்லாஹ் இந்த சமுதாயத்தை
மிகப்பெரிய அதாவை கொண்டு தண்டித்து விடக்கூடாது. இதுதான் காரணம், மிக முக்கியமான காரணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக, ல தஅமுருன்ன பில் மஅரூஃப், நிச்சயமாக நீங்கள் நன்மையை ஏவியே ஆக வேண்டும். வல தன்ஹவுன அனில் முன்கர், தீமையை நீங்கள் தடுத்தே ஆக வேண்டும். அவு ல யூஷிகன்னல்லாஹு அன் யபஅஸ அலைக்கும் இகாபம் மின்ஹு, அப்படி நீங்கள் செய்யவில்லை என்றால், மார்க்க உபதேசங்கள் செய்யவில்லை என்று சொன்னால், நன்மையை ஏவவில்லை என்று சொன்னால், தீமையை தடுக்கவில்லை என்று சொன்னால், அல்லாஹ் அவனுடைய வேதனையை கொண்டு இந்த சமுதாயத்தை தண்டிப்பான். யோசித்து பாருங்கள், இந்த சமுதாயம் எத்தனை விதமான சோதனைகளை சந்தித்திருக்கின்றது, எத்தனை விதமான வேதனைகளை சந்தித்திருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் சொல்றாங்க, தும்ம ததுஊனஹு, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வீர்கள். இது போன்ற சோதனைகள் வேதனைகள் வரும்போது நீங்கள் பிரார்த்தனை செய்வீர்கள். ஃபலா யுஸ்தஜாபு லக்கும், உங்களுக்கு அல்லாஹ் தஆலா பதிலளிக்க மாட்டான், உங்களுடைய துஆவை நிராகரித்து விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, நன்மையை ஏவ வேண்டும். எந்த சமுதாயம், எந்த கூட்டம் நன்மையை ஏவுகின்றதோ அந்த மக்களோடு முழு ஒத்துழைப்பையும் கொடுக்க வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். எந்த சமுதாயம், எந்த கூட்டம் தீமையை தடுக்கின்றதோ அந்த மக்களுக்கு, அந்த சமுதாயத்திற்கு, அந்த கூட்டத்திற்கு முழுமையான ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும். அதில்தான் அல்லாஹ்வுடைய அந்த வேதனையில் இருந்து நம்மால் தப்ப முடியும், நம்முடைய பிரார்த்தனைகள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும் என்ற செய்தியை கூறி என்னுடைய இந்த ஜும்மாவின் 2வது உரையை நிறைவு செய்கின்றேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.